அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம், முதற்கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தம் எந்த வகையில் சரியான நகர்வாக இருக்க முடியும் என தாவேக கட்சித் தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், தகவல்களை. எஸ்ஐஆர் தொடர்பாக, அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் என்று இந்த தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாக விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்ததாகவும், தற்போது தமிழ்நாட்டிலும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மதச்சார் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகளை குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது. முதற்கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாய் இருக்க முடியும் என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் 30 நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் என்ற கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இது தொடர்பாக, அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பதிலாக ஒரு 7 ஆலோசனைகளை வழங்குவதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் அந்த 7 ஆலோசனைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்து சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் உள்ளிட்ட 7 ஆலோசனைகளை வழங்கியிருக்கக்கூடிய விஜய் இன்று தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறது. ஏன் புறக்கணித்திருக்கிறது என்கிற காரணத்தையும் விஜய் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருப்பதாகவும், அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள திமுக நினைக்கக்கூடிய சூழ்ச்சி அனைவரும் அறிந்ததே என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், தொகுதி மறுவரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்றதாகவும், அது அரசு சார்பில் நடைபெற்றதால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பங்கேற்று தாங்கள் கருத்து தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது நடைபெறக்கூடிய இந்த எஸ்ஐஆர் தொடர்பான அந்த வாக்காளர் தீவிர திருத்த அனைத்து கட்சி கூட்டமானது திமுக சார்பில் நடைபெறுவதால் பங்கேற்கவில்லை என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியும் மக்கள் அறியாமல் இல்லை என்றும் இந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக தமிழக வெற்றிக் கழகம் தான் கொடுத்ததாகவும், இதை நாட்டு மக்களும் நன்றாக அறிவர். முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுக தூங்கி கொண்டிருந்ததா என்ற கேள்வியும் விஜய் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில பாஜகவுடன் மறைமுக உறவுக்காரராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்துள்ளன. எனவே திமுகவின் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், மக்கள் நலன், ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கமே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக என்றும் நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். நன்றி மகேந்திரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.